ஃப்ரெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். இது சின்ன தம்பி பெரிய தம்பி. அப்புறம் என்ன சொல்லுங்க தம்பி, ஜல்லிக்கட்டு 2.20 ஸ்டார்ட் ஆயிருச்சு போல இருக்கு. ஆமாம், எனக்கும் அப்படிதான் தோணுது. இல்லை, நடக்கிறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. ஜல்லிக்கட்டுக்கு எப்படி நம்முடைய உரிமைகளுக்காக ஒரு மாபெரும் போராட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டு இளைஞர்கள், மாணவர் அமைப்புகள், பல அமைப்புகள்ல சேர்ந்து ஒரு பெரிய அசைவு அசைக்கினாங்களே, அந்த மாதிரி இன்னைக்கு கற்பாம்பூச்சி ஜனதா கட்சி, காக்குரு ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் அமைப்பினர், இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க, நீட் தேர்வை ரத்து செய்யணும். இந்த குளறுபடி நடந்திருக்குது. நீட்டு வினாத்தாள் கசிவு நடந்திருக்குது. ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க தர்மேந்திர பிரதான், ஒன்றிய கல்வி அமைச்சர் இருக்கிறார்ல, இவர் பொறுப்பேற்றுக்கிட்டு இவர் என்ன பண்ணணும், ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, போராட்டங்களை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் போராட்டங்களில் பண்ணும்பொழுது தடியடியை நடத்தியிருக்கிறாங்க. அதாவது நம்ம இந்தியாவில் தான் இருக்கிறோமா, இந்த ஒன்றிய கவர்மெண்ட்டு நம்மளுக்கு பாதுகாப்பு தருமா அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. நீங்கள் இதை பார்த்தீங்களா? கண்டிப்பாக. அதாவது ஒரு உள்ள அதாவது சிரியா மாதிரி ஒரு உள்நாட்டு யுத்தம் நடக்கிற நாடுகள் இருக்கும் இல்லையா, லெபனான், அங்கெல்லாம் ஒரு அரசாங்கமும் இருக்காது. இன்னும் பக்கத்தில் ஆப்கானிஸ்தானத்திலே பார்த்தீங்கன்னா பல பகுதியில் அரசாங்கத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது, அரசுனே ஒன்றும் கிடையாது. அவங்க தடி எடுத்தவன் தண்டல்காரன் சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு காட்டாட்சி நடந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது இங்கே நடந்துகிட்டு இருக்கிற ஒரு கொடுமைங்கிறது. நீங்கள் நீட்டு வேண்டாங்கிறது ஒருமித்த கருத்து. ஏதோ ஆனால் இந்த விஷயத்த முதல்ல கரெக்டாக பிடிச்சி இதை எதிர்த்தது திமுக. இன்னொன்று கவனிக்கணும், நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம்னு சொன்னீங்க. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் உச்சத்தை அடைந்து கொண்டிருந்த போது திமுக ஜல்லிக்கட்டு போராட்டத்தை செய்யலை, அது பங்கெடுக்கலை. அதுக்கு மாறா நீட் போராட்டத்தை அதுக்கு முன்னிறுத்துச்சு. நீட் போராட்டம் செஞ்சுது. எதுக்காக சொல்கிறேன்னா, ஜல்லிக்கட்டு முக்கியம்தான், ஜல்லிக்கட்டை விட முக்கியமானது, முதன்மையானது நீட் போராட்டம் தான் அப்படின்னு நினைச்சது திமுக. இன்னைக்கு வரலும் அதுக்காக போராடிட்டு இருக்கு திமுக. இப்ப இந்த தீ தெற்கிலிருந்து பற்ற வைத்த இந்த நெருப்பு இன்னைக்கு வடக்கில் வரையிலும் பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. அதுலயும் குறிப்பா தலைநகரமான டெல்லியிலேயே கடுமையான வெம்மை. நீங்க இப்போ ஒரு வெப்ப அலை வீசிட்டு இருக்காங்க ஐரோப்பாவில். அதே மாதிரி டெல்லியில இப்ப கடுமையான வெப்ப அலை இந்தியா முழுவதும் அது பரவிட்டு இருக்கு. மாணவர்களுடைய வெப்ப அலை, மாணவர்களுடைய அந்த வெப்ப அலை வீசுது. அதுல கடுமையான ஒரு ஆட்டத்தை இந்த டெல்லி, அதாவது பாஜக அரசு ஆடி இருக்குது. மாணவர்களோட வாழ்க்கையில அவர்கள் நேரடியா பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் ஒன்று கூடி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி, எப்படி இந்த பார்ட்டி வருது, மாணவர்களையும் அதாவது வேலை இல்லாதவர்களையும் இளைஞர்களை காக்ரோச்சிகள்னு சொல்லி கிண்டல் பண்றாப்ல யாரு, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. கரெக்ட். அவர் சொன்னதுக்கு எதிர்வினையாகத்தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை அபிஜித் டிகே ஆரம்பிக்கிறாரு. ஆமா, காக்ரோச்சிகள் எப்படி ஒன்று கூடி அப்படி மொத்தமா வருமோ அதை விட வீரியமாக மொத்தமா ஒன்று கூடி வந்துட்டாங்க. இன்னைக்கு டெல்லி முந்தானத்துல இருந்தே பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. நேற்று நடந்ததுங்கிறது உச்சகட்டம், படுபயங்கரமான அடித்தடி. இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும்னே, இப்ப இந்த சிஆர்பிஎஃப் போலீஸ், டெல்லி போலீஸ் எல்லாம் தடியடி நடத்தினாங்களே, இதுல ஆர்எஸ்எஸ் காரங்களும் உள்ள பூந்து தடியடி நடத்திருக்கிறாங்க. சில இந்து அமைப்பினரும் சேர்ந்து தடி நடத்திருக்காங்க. அதாவது சிஆர்பிஎஃப் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, ஆனா பேரு பேட்ஜோ எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாம் தடியை கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, மப்டியில் அதாவது யூனிஃபார்மே இல்லாமல் இந்து அமைப்பினர்கள், ஆர்எஸ்எஸ் அமைப்பினர்கள்லாம் போட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் போயிட்டு வீடியோக்கெல்லாம் வெளியே இருக்கு. ஒரு வீடியோலாம் பார்க்குறேன், ஒரு பையன் ஓடி வரான், எல்லா பசங்களும் அங்கேருந்து ஓடி வராங்க. ஒரு போலீஸ் காலை விட்டு தடுத்து அவன் கீழே விழுந்த முகங்குப்புற விழுறாங்க, விழுந்ததுக்கப்புறம் அடிக்கிறாங்க. ஆமாம், ஒரு பெண்ணை எப்படி எவ்வளவு மோசமா தாக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரியா வயிறு எரியுது. சரி, நம்மளாம் இந்தியில தான் இருக்கிறோமா, நம்ம இந்திய குடிமக்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு காக்க வேண்டிய அரசே இது மாதிரி அட்டாக் பண்றாங்களே அப்படின்ற ஒரு வேதனை வலி தான் நம்மளுக்கு இருக்கு. இன்னைக்கு ஜென்சி புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா, லாட்டரி வியாபாரி. ஜென்சி புரட்சினா என்னன்னு பார்க்க சொல்லுங்க. நேபாளத்தில் நடந்தது அப்படின்னு சொல்றாங்கல்ல, நேபாளத்தில் நடந்ததினுடைய உண்மையான விளைவு, நியாயமான காரணத்துக்கு நடக்கிறது இதுதான். கட்ட வீட்டுக்கு பால் ஊத்தினவனும், குத்தாட்டம் போட்டவனும், அண்ணனோட டிக்கெட்டா 5000 ரூபாய்க்கு வாங்கி படம் பார்த்தவனும், அதுல செத்தவனும். ஆமா,
இங்க கிடையாது. புரட்சியாளனோ போராட்டக்காரனோ கிடையாது. ம். இன்னைக்கு அடி வாங்கிட்டு நிக்கிறான்ல, ஆமா. அவன் தான் உண்மையான அதுல போராட்டக்காரன். அதுல அந்த ஒரு இளைஞர் அப்படி நின்னுட்டாரு. ம். நீ என்ன அடிக்க தானே போற, அடி எவ்வளவு அடிக்கிறீ அடி. ம். ஆனா எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்க வழிகாட்டியா இருக்கோம். ம். நின்னுட்டாப்புல அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க, ரத்தம் சொட்ட சொட்ட. இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வேதனை வெளியே தான் இருக்கு. ம். ஆனா நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இன்னமும் ம். இங்க இருக்கிற அரசு, ம். தாவேக அரசு என்ன சொல்றதுன்னு நம்மளுக்கு தெரியல. வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்க மாட்டேங்கிறாங்க. ம். அங்க டெல்லியில நடந்த போராட்டத்துக்கு ஆதரவா இங்க போராட்டம் பண்ணா, இங்க இருக்கிற மாணவர் அமைப்பினரையும் கூண்டோட கைது பண்றாங்க. இது என்ன அரசு நம்மளுக்கு தெரியல. இதுதான் பாசிசம் போட்ட பாஜகவின் குட்டி அப்படின்னு நான் பலமுறை சொல்றேன். ஆ, ஆ, ஆ. பாஜக அங்க அராஜகத்தை பண்ணுது. அதோட ஸ்மால் வெர்ஷனான அதோடைய கிளை அமைப்பான ஸ்மால் வெர்ஷன் கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அரசுங்கிறது பாஜகவோட பிரான்ச் ஆபீஸ். பனையூர்ல இருக்கிற தமிழ்நாடு அதோட branch தமிழ்நாடு பிரான்ச் ஆபீஸ் Okay. தான். அதனால அது ஹெட் வந்து விஜய்னு ஒருத்தர் இருக்காரே தவிர நடைமுறை எல்லாமே பாஜகவினுடைய நடைமுறை சுவிட்ச் தான். அங்க இருக்கு. சுவிட்ச் அங்கதான். ஓகே. நீங்க போராட்டம் பண்றீங்களா, குண்டு கட்ட தூக்கி துற வீசு. ம், நீங்க யாரால வந்தீங்க? ம், ஜென்சி புரட்சி ம், ம். ட்விட்டு போட்டுட்டு தான் நீங்க அதே போனாங்க. ஜென்சிவே தான் வந்து அடக்குமுறையில ஆமா. பண்றாங்க. அங்க அதாவது கரூர்ல பல பேர் செத்ததுக்கு அப்புறம் இந்த ட்விட்டை போட்டுட்டு ம். ஆதவர்ஜுனா டெல்லிக்கு போறாப்புல விசாரணைக்கு இதுக்கு. சரிங்களா? ம். இது இப்படிதான் நடக்குது. இந்த இது பார்க்க போனாரு. அது என்ன வாலிபால் வாலிபால் ஏதோ பாஸ்கெட் பாலோட விளையாட்டு பார்க்க போனாரு. சரிங்களா? எவ்வளவு தெனாவட்டு பாருங்க. இப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு ஜென்சி புரட்சி நடத்திட்டான்னு சொல்லி ஊரை ஏமாற்றி விட்டு இளைஞர்களையும் சேர்த்து ஏமாற்றி விட்டு எது அரசியல்னு அவங்களுக்கு தெரியாம, இதாங்க அரசியல், இதான் உண்மையான அரசியல். இன்னொரு வேடிக்கை உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்கல. சாதாரண எளிய பின்னணியை கொண்ட ஓபிசி மாணவர்கள், எஸ்சி எஸ்டி மாணவர்களா இருந்தா இந்த மோடி அரசு ஈவு இறக்கம் பார்க்காது. நீங்களாவது காலத்தை தட்டி விட்டு அடிச்சாங்க. இவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. துப்பாக்கி சூடு நடத்தியிருப்பாங்க. ஆனா இங்க வந்து போராடிட்டு இருக்கிறது பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் வர்க்க நிலையிலும் வர்ண நிலையிலும் உயர்ந்தவர்கள். அது என்ன வர்க்க நிலை? வர்க்க நிலைன்னா தெரியும், பணம், அந்தஸ்துன்னு நம்ம சொல்லுவோம்ல. நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த பையனா பாருமான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி அது அந்தஸ்து. வர்ண நிலைன்னா காஸ்ட்ல உயர்ந்த காஸ்ட். உயர்ந்த காசுனா அந்த அந்த படித்தட்டுல மேல உள்ள காசு. உயர்ந்ததுன்னா நம்ம அப்படி இந்த உயர்ந்ததுன்னு நம்ம சொல்றது இல்ல. புரியுது. அதனால அப்படிப்பட்ட மாணவர்கள் தான். ஏன் அவர்கள் தான் நீட் எழுத முடியும், நீட்டுக்காக படிக்க முடியும். இன்னைக்கு சாதாரண பையன் படிக்கிறத நம்ம கனவுலையும் நினைச்சு பார்க்க முடியாது. ஆனால் அந்த உயர்தட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு இன்னைக்கு இந்த விஷயங்களை சகிக்க முடியவில்லை. நாம இன்னைக்கு தமிழ்நாடு கதறுது, போராடுது, கோவப்படுது. எத்தனை பேருக்கு? மொத்தமா சேர்த்து ஒரு 30-40 பேர் தான் இறந்திருக்காங்க. 30-40 பேர் தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது ஒரு கேவலமான வார்த்தை. ஆனால் மோடியின் அராஜகத்தோடு ஒப்பிடும்போது 30-40 கம்மி. RSS கொடுங்கோல்மையோடு ஒப்பிடும்போது 30-40 கம்மி. ஆனா கோட்டாங்கிற நகரம் வந்து இந்த கோச்சிங் சென்டருக்கான ஒரு மக்கா மாதிரி இருக்குது. அங்க வந்து இந்த ஜேஇஇ இந்த படிப்புகள் இருக்கு இல்லையா, இத்தனை படிப்புகளுக்கான இந்த கோச்சிங் சென்டர் இந்த இது எல்லாமே இருக்குது. அங்கே பல்வேறு மாணவர்கள், பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் அங்க போய் படிக்கிறாங்க. ராஜஸ்தான்ல அந்த கோட்டா நகரத்துல வருஷத்துக்கு 22 பேர் செத்து போறான். 20-25 பேர் சாகுறான். இதுல யாரும் செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக தூக்கு மாட்டி செத்துறாங்க ரூம்ல. அதனால அந்த ரூம்ல உள்ள அந்த ஃபேன்ல ஸ்ப்ரிங் மாட்டிருக்காங்க. நீங்க வந்து தூக்க போட்டு இழுத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கீழே வந்து தரையில வந்துடும். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு அரசு இது. எவன் செத்தாலும் சரி, எத்தனை பேர் தாலி எடுத்தாலும் சரி, நாங்கள் ஒருபோதும் இந்த நீட் தேர்வை பின்வாங்க மாட்டோம்னு அராஜகத்தோடு சேலை செய்கிறது. அதுல அது சரி, அதை அவ்வளவு செய்றீங்கல்ல. இதே தர்மாந்திர பிரதான் தான் வந்து இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி சொல்லுகிறது இல்லையா, இவரை பதவி விலக சொல்லுங்கள், இவர் இந்த பொறுப்புக்கு அருகதையற்றவர்னு அது சொல்லுது. சரிங்களா? அதுக்காக தான் இந்த போராட்டமே. அவர் எப்படிப்பட்டவர்? வாரணாசியிலிருந்து பேட்டி கொடுக்கிறாரு. 2500 கோடி ரூபாய் கல்வி நிதி கொடுக்க வேண்டியிருக்கு, நீங்க பிஎம்சி பள்ளிகளில் தரலன்னு சொன்னதுக்கு இங்கிருந்து முதல்வர் எல்லாரும் வந்து லெட்டர் எழுதினப்போ, நான் சொல்றது முந்தைய முதல்வர்ங்கிற வார்த்தைக்கு பொருத்தம் உள்ளவர் ஒருத்தர் தான், அது முந்தைய முதல்வர் தான். இப்போ இருக்கிறவர் அவர் நடிகர், முதல்வராகவும் நடிக்கிறார். சரிங்களா? அவர் திரைப்படத்துல ஜனநாயகன் படத்துல மட்டும் நடிக்கல, சர்க்கார் படத்துல இது முதல்வன் பார்ட் 2 நடிக்கிறாரு.
அதனால இந்த Okay. நடிகரை நாம வந்து முதல்வர்னு சொல்ல முடியாது, ம். நடிகர் தான் சொல்ல முடியும். Okay. சரிங்களா? ம். அவரு உண்மையான முதல்வர். ம். அவரு தான் வந்து வீரியத்தோடு அதை கேள்வி கேட்கிறார். ம். அங்கிருந்து தர்மேந்திர பிரதான் சொன்ன தெனாவட்டான பதில், பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை துறங்க, மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு அளிங்கன்னா 1 பைசா தர முடியாதுன்னு சொன்னார். ம். ம். அதுக்கு ரிப்ளை இங்கிருந்து 10,000 கோடி ரூபாய், நீங்க 2,500 கோடி தரணும், 10,000 கோடி ரூபாய் தரட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் பிஎம்ஸ்ரீயை திறக்க மாட்டோம். நீ 10,000 கோடி குத்தாலும் பரவாயில்லப்பா, எனக்கு தேவை கிடையாது, நான் இந்த பள்ளியை திறந்துட மாட்டேன். அப்போ போர்க்குணம் உள்ள ஒரு அரசு கடந்த ஆட்சி அது. இன்னைக்கு கையாலாகாத அரசு. நாங்க வந்து சண்டையிடுற இடத்தில் தான் சண்டையிடுவோம், மற்ற இடத்தில் சண்டையிடப்பட்ட எங்க சண்டையிடுவீங்க? எங்கே பதில்கள் கிடைக்காதோ, எங்கே உண்மையான, அதாவது பிரச்சனையே இல்லையோ, திமுக அவங்க நமக்கு பிரச்சனை. சவடால் விட்டுக்கிட்டு போய் நின்றுட்டு மேடையில் நின்றுட்டு கொத்து புரோட்டா போட்டுருவேன், அப்பாவை காணும், இப்படிலாம் பாட்டு பாடிட்டு இன்னைக்கு உங்களை காணுமே. இன்னைக்கு மக்கள், நீங்க அனிதா செத்த அன்னைக்கு வீட்டுல முகமூடி போட்டு அவர் அந்த அம்மா அந்த பெண்ணுக்காக போய் நின்று, அதாவது அரசியலுக்கு வரணும், அதை மூலதனமா திரட்டணும் நினைக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த விஜய்க்கு இன்னைக்கு உண்மையிலேயே மாணவர்கள் சாகுறாங்க, அடி வாங்குறாங்க, ரத்த களரி ஆகிறது, எந்த பொறுப்பாவது இருக்குதா? அவருக்கு நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுதுல்ல, அதுல தானே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எந்தெந்த தேட்டர்ல படம் ஓடுது, எந்தெந்த தேட்டர்ல படம் ஓடல, இதுதானே பார்ப்பாங்க. இந்த பிரச்சனை 200 ரூபாய் டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கும் 50 ரூபாய் 500 ரூபாய் டிக்கெட் 5000 ரூபாய்க்கும் எடுத்து பார்க்கக்கூடிய இந்த தற்கூரி கூட்டத்துக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். இந்த அபிஜித் ஜேகே இருக்காரு இல்லையா, அவர் வந்து நேத்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இவ்வளவு பேர் அடி போடுறாங்க, ரத்தம் சிந்துகிறது, கண்ணீர் புகை குண்டுகள்ல கண்கள் கரிக்கிறது, தண்ணீரை பீச்சி அடிக்கிறாங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாரும் மேலையும். பெண்கள் ஆண்கள் ரொம்ப முக்கியம், பெண்கள் மேலையும் மூர்க்கத்தனமாக அடிக்கிறாங்க, பெண்ணுங்கிற பார்வை கூட இல்லாமல் ஆண் போலீஸ் பெண்களை அடிக்கிற காட்சிகளை எல்லாம் நாம இந்த அராஜக ஆட்சியில் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல இவர் என்ன சொல்றாரு? என்னை மன்னித்து விடுங்கள், டெல்லியில் நடந்த போராட்டத்தில் மாணவர்கள் மீது டெல்லி போலீஸ் நடத்த தாக்குதலுக்கு சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி நிறுவனர் அபிஜித் தீப்கே மன்னிப்பு கேட்டுள்ளார். ஆண் காவலர்களால் தாக்கப்பட்ட பெண் மாணவர்களை பாதுகாக்க தவறிவிட்டோம். எங்க பொறுப்பேற்றுக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மோடி அரசு இந்த இவ்வளவு பெரிய குற்றங்களுக்கு, இவ்வளவு பெரிய அத்துமீறல்களுக்கு, பெண்கள் மீதான அந்த அத்துமீறல்களுக்கு காரணமே இந்த ஒன்றிய பாஜக அரசு. அது கையில் இருக்கக்கூடிய காவல்துறை வேடமிட்டு இருக்கக்கூடிய வேறு ஏவல் துறைகள், காலாட்படைகள், இதெல்லாம் சேர்ந்து தாக்குது, அடிக்குது. இவ்வளத்தையும் செஞ்ச அந்த மாதிரி அந்த பெண் அடிச்ச அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, பின்னாடி அடிக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய கம்பை வச்சு பின்னாடி அடிக்கிற ஷாட் இருக்குது. எதுக்கு சொல்றேன்னா, இந்த அவர் தவறிவிட்டோம், 20க்கும் மேற்பட்ட மாணவர்களின் மரணத்திற்கு காரணமான ஒருவரை காப்பாற்ற இந்த அரசு மாணவர்களை மேலும் ரத்தம் சிந்த வைக்கிறது என்று கண்டித்துள்ளார். அதாவது நீங்க இத்தனை பேர் சாகிறதுக்கு காரணமாயிருந்த ஒரு நபர் யாரு? தர்மேந்திர பிரதான். அவரை பாதுகாப்பதற்கு மேலும் ரத்தம் சிந்த வைக்கிறது இந்த பாஜக அரசுன்னு சொல்லி பொலிர்னு அடிஞ்சிருக்காப்ல. நீங்க இவர் சொல்லுவார் இல்லையா, விஜய் நறுக்கு 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 நறுக்கு, அந்த நறுக்கு நறுக்கு உண்மையிலேயே சூடு சுரத்தையோடு, உண்மையிலேயே ஆதங்கத்தோடு, உணர்வோடு, பொறுப்புணர்வோடு அவர் தான் அபிஜித் தீப்கே தான் செஞ்சிருக்காப்ல. ஆனா நீங்க இந்த விஷயத்த ஒப்பிட்டு பார்க்கணும். கரூர்ல 41 பேர் செத்து கிடக்கிறான். அல்லோல கல்லோலப்பட்டுதான் மரண ஓலம் விண்ணை கிழிக்கிறது. பெண்கள் ஆண்கள் எல்லோரும் குழந்தைங்கெல்லாம் செதஞ்சிடுறாங்க. அந்த நேரத்துல தான் அவர் ஓடி போறாரு. கேட்டா இப்ப என்ன சொல்றாரு? அப்பவுமே என்ன சொன்னாரு தெரியுமா? போலீஸ் சொன்னிச்சு நான் போயிட்டேன். நீங்க இதை யோசிச்சு பாருங்களேன். இப்போ அபிஜித் தீப்கேவை போலீஸ் நீங்க தள்ளி போயிருங்க, நான் அடிக்க போறோம், பெண்கள்லாம் நிக்கிறாங்க, அவங்கள நாங்க அடிச்சுக்கிட்டு தான், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொன்னா அவர் பேர் வேறா? இல்லையே, போலி. ஆனா அவரு அடிதானே வாங்கினாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான நாட்டுல உண்மையிலே இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும், அதாவது இந்த மாநிலத்து மக்களையும் நாம் நினைச்சு வருத்தப்பட வேண்டி இருக்குது. கண்ணாடியை பார்த்து நம்மளை நாமளே துப்பிக்கிட வேண்டி இருக்குது. ஆனந்தராஜ் ஒரு படத்துல துப்பாடா, சூரியவம்சம் படத்துல தோத்துக்கிட்டே இருக்கீடான்ட்டு, அதே மாதிரி நம்மளை நாமளே வெட்கப்பட வேண்டியிருக்குது. ஒரு காலத்துல தமிழன் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொன்னான். எப்போ ஒரு தற்குறி கூட்டம் ஒன்று மேல வந்து
அதனால ஒரு மாற்றம் நடந்துச்சோ அன்னைக்கே வந்து தலை குனிந்து வெட்கப்பட வேண்டிய நிலைமைக்கு நாம் ஆயிட்டோம். அதனாலதான் உண்மையான போராட்டக்காரர்கள்லாம் இன்னைக்கு கைது செய்யப்படுறாங்க. அங்கே போராட்டம் கொந்தளிப்பா நடத்திட்டு இருக்குது. இதற்கு ஆதரவாக வாய் திறந்து பேசவோ பதில் பேசவோ வக்கற்ற வழியற்ற ஒரு முதலமைச்சரை நாம் பெற்று. ஓகே சார். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ராகுல் காந்தி அவர்களும் போராட்டம் பண்ணியிருக்கிறாரு. அதாவது மாணவர்கள் வந்து இந்த அளவுக்கு தடி நடத்திருக்காங்க, அவ்வளவு ரத்தம் சொட்ட இருக்காங்க. இது எல்லாத்தையும் அங்க போய் போராட்டம் பண்ணாம மோடி வீட்டுல போயிட்டு என்ன பண்றாரு, போராட்டம் பண்றாரு. அவர் வந்து வலுக்கட்டாயமா தூக்கி இருக்கிறாங்க, எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க, அதுல ரத்தம் ஊத்திருக்கு, வீடியோ ஒண்ணு போடுறாரு. அந்த வீடியோல ஒரு கால்ல ஷூ இருக்குது, ஒரு கால்ல ஷூ இல்ல. இது எல்லாமே பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வேற மாதிரி எதுவும் சிந்திக்க தோணல. அதாவது ராபர்ட் கிளைவுக்கும் பாண்டிச்சேரியினுடைய கவர்னரா இருந்த பிரெஞ்சு கவர்னர் டூப்ளேக்கும், கவர்னர் ஜெனரல் டூப்ளேக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை வருது. டியூப்ளே அவர் நினைச்சிருந்தா அடுத்த கட்டமா இந்த சென்னையை பிடிச்சிருக்கலாம், தமிழ்நாட்டு ராஜ்யத்தை அமைக்கிருக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு, பெரிய படை எடுத்துக்கிட்டு நேரா சென்னைக்கு வந்துட்டார். சென்னைக்கு வந்த உடனே இவர்கிட்ட அந்த நேரம் வந்து கொல்கத்தாவுக்கு படையெல்லாம் வந்து அவங்களுடைய மையம் வந்து கல்கத்தா தான். கல்கத்தாவுக்கு படையெல்லாம் போயிருந்துச்சு. ராபர்ட் கிளைவ் மிகச்சிறிய படையை தான் கையில வச்சிருந்தார். எங்க வந்துருச்சு, டியூப்ளோட படை வந்து இங்க நம்ம கோட்டைக்கு வந்துருச்சு. விஜய் இருக்கிறார் இல்லையா, சென்னை ஜார்ஜ் கோட்டைக்கு வந்துருச்சு. அவருடைய இவர் என்ன பண்றாரு, பின்னாடி இந்த பக்கம் போய் மரக்கான வழியா போய் இங்க இதை பிடிச்சிட்டாரு, எதை, பாண்டிச்சேரியை பிடிச்சிட்டாரு. வெறும் 22 பேரு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீ அந்த கோட்டையை விட்டா தான் அந்த கோட்டையை விடுன்னு சொன்னாப்ல. வெறும் 22 பேரை வச்சு கோட்டையை முடக்கிட்டாப்ல. இந்த மாதிரி ஒரு ட்ரிக் அது. அதாவது அதிகாரம் மிக்கவர்கள், ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த மாதிரி இது ஒரு ராஜதந்திரமான நடவடிக்கை அப்படின்னு அவர் நினைச்சு செய்யறாரு. நான் வந்து ஒரு வரலாற்றை ஒப்பிட்டு காட்டுறேன். ஆனா அந்த வரலாற்று விஷயத்துல வந்து அது வேற. இது எதுக்காக சொல்றேன்னா, அங்கே மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. மாணவர்களுக்காக நீங்க இந்த ராகுல் காந்தி நேரடியா போய் சந்திச்சாரா? இல்ல. திமுக சார்பில் ஆராசா போய் சந்திச்சாரு, மற்றவர்கள் எல்லாம் திருமாவளவன் போய் சந்திச்சாரு, எல்லாரும் போய் பார்த்தாங்க. ஆனா ராகுல் காந்தி நேரடியாக பார்க்கல. குறிப்பா கார்கே கூட போய் பார்க்கல. கார்கே கிட்ட கேட்டப்ப என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்குங்கிறாரு. அவருதான் காங்கிரஸ் தலைவர். அப்ப அவருக்கே மறந்துட்டாரு. சரிங்களா, இப்படிதான் நிலைமை இருக்குது. அவரு பாவம் உண்மையை வளர்றாரு. நான் தாங்க உண்மை தலைவர். சரிங்களா, அப்போ அவங்களுக்கு இப்படி ஒரு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு உருவாகி அது இவ்வளவு பெரிய வீரியமாக வருவதே விருப்பம் இல்லை அப்படிங்கறத காட்டுது. அவங்க உண்மையிலே பெருந்தன்மையா நடந்துக்கணும். நான் என்ன சொல்றேன், இது ஒரு சில்லறைத்தனமான நடவடிக்கை. வேற இப்படி இருக்குமா சார்? அண்ணா சாரை வந்து ஒரு போராட்டம் அறப்போராட்ட கையில் எடுத்தார், இதே காங்கிரஸ் கட்சி எதிர்த்து. அப்போ வந்து காங்கிரஸ் வந்து இது வந்து சரியா டீல் பண்ணல. அப்போ ஆம் ஆத்மின்னு ஒன்று உருவாச்சு. அண்ணா சாரில இருந்து ஆம் ஆத்மின்னு ஒன்று உருவாச்சு. காங்கிரஸுடைய சாம்ராஜ்யம் டெல்லியில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சரியா தொடங்க ஆரம்பிச்சு. ஒருவேளை சிஜேபிக்கு போய் ஆதரவு தெரிவிச்சு சிபிஜி நம்ம எதிர்ப்பாங்களோ அப்படின்னு ஒரு அச்சம் வந்திருக்குமோ, அதெல்லாம் தனியா போயிருக்கிறாரு. இல்ல, அது கரெக்ட். அன்னைக்கு தேதிக்கு நீங்க வந்து ஆட்சியில இருந்தீங்க, அந்த ஆட்சியை தூக்கி வீசுவதற்கு ஒரு இன்னொரு பார்ட்டி தேவைப்பட்டுச்சு. அந்த பார்ட்டி வந்தா கூட அது பாஜகவுக்கு பிரச்சனை கிடையாது, காங்கிரஸுக்கு தான் பிரச்சனை. இன்னைய தேதிக்கு நீங்க வந்து ஒரு புது கட்சி வந்தா கூட நீங்க 2 பேரும் சேர்ந்து நின்று எதிர்க்கலாம், நாளைக்கு கூட்டணி கூட வச்சுக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா. தாராளம். அப்போ ஒரு பெருந்தன்மையோடு தான் இதை அணுகணும். அதாவது காங்கிரஸ்ங்கிறது தேசிய கட்சியா இருந்தாலும் அது ஒரு அழிவு நிலையில் அல்லது பிரிஞ்சு போயிட்டே இருக்கு. இன்னைக்கு வரலாம் வந்த அத்தனை கட்சியும், நீங்க சரத்பவார் கட்சியா இருந்தாலும் சரி, அல்லது வேற யாரோடைய கட்சியாக இருந்தாலும், நீங்க இந்த மம்தா பானர்ஜி கட்சியா இருந்தாலும் இப்படி பிரிஞ்சு 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 வந்ததுதான் பெரும்பகுதி. காங்கிரஸிலிருந்து பிரிஞ்சு வந்தவர்கள் தான். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து காங்கிரஸ் அதனுடைய காலகட்டத்தை சாச்சுரேஷன் பாயிண்ட்டை நோக்கி போயிட்டு இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது புது கட்சிகள் வருதா, அவங்களையும் சேர்த்து இன்க்ளூசிவா பாலிடிக்ஸ் பண்ணது கத்துக்கணும். அப்படி இல்லாம இவங்களை எப்படி டம்மி பண்ணலாம் நீங்க நினைச்சீங்கன்னா அது அவர்களை டம்மி பண்றது ஆகாது, இந்த போராட்டத்தை டம்மி ஆகிடும். இது டைவர்ட் பண்ற அதுதான். இதை நாம சொல்ல, போராட்டத்தை டைவர்ட் பண்றாரு ராகுல் காந்தின்னு நாம சொல்லியிருந்தா சரி, நமக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குது, காங்கிரஸ் மேல எங்களுக்கு வன்மம் இருக்குன்னு நீங்க சொல்லலாம், ஏன்னா இப்ப கூட்டணியில இல்லைன்ட்டு. ஆனா அப்படி இல்லை. வடநாட்டுல ஊடகங்களுக்கு, சமூக ஊடகங்கள்ல கீழே கமாண்ட் போடுகிற பல்வேறு நபர்கள் சொல்வது, இந்த உண்மையான போராட்டத்தை, காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய உண்மையான போராட்டத்தை ஆதரிப்பதற்கு மனமில்லாமல் நீர்த்து போக செய்கிற புதிய யுக்தியை கையாளுகிறார். அப்ப இது யாருக்கு உதவும் அப்படின்னு சொன்னா,
மோடி ஐயாவுக்கு தான் உதவுமே தவிர ஆமா. உண்மையாக பாதிக்கப்பட்டு இன்னைக்கு கொந்தளிச்சு நிக்கிற அந்த பசங்களுக்கு உதவாது. ம். மக்கள் வேணா ஒரு வகையா புரிஞ்சுக்கலாம். அது நானே மக்கள்னு சொல்றேன். அந்த மக்கள் தான் கீழே கமெண்ட் போடுறாங்க. ம். ம். இந்த போராட்டத்தின் ஒரு கிளை விளைவா இதை எடுத்துக்கலாம். இது அதாவது இந்த போராட்டம் கிளைத்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது அப்படின்னு. ஆனா இது வளருவதல்ல, மொத்த போராட்டத்தையும் திசை திருப்புவது அப்படிங்கிறது தான் பொதுவான கண்ணோட்டமாக இருக்குது. அதுதான் உண்மையும் கூட. இன்னும் அந்த விஷயத்துல ம். நல்லா கவனிக்க வேண்டியது, நாம சொன்ன இங்க வந்து போராடின மக்களை தூக்கி அடிச்சாங்க, அதாவது தூக்கி அடிச்சாங்க. ஆமா. ராகுல் காந்தியே நேத்து சரி அவர் போராட்டம் பண்ணாரு. ம். அவரை தூக்கி தள்ளுமுள்ளு பண்ணதுல, காங்கிரஸ்காரங்களை தள்ளுனதுல மூக்குல ரத்தம் வந்துருச்சு. ஆமா. தூக்குற போட்டோ எல்லாம் இருக்குது. ஆமா இருக்கு. அவர் வந்து ஒரு கால்ல ஷூவும் ஒரு கால்ல ஷூ இல்லாமலும் உட்கார்ந்து வீடியோ போடுறாரு. ஆமா. அவர் வீடியோ போடுறதுல மோடியை மிஞ்சிருவார் போல இருக்கு. பரவாயில்ல, விஜயம் மிஞ்சிருவாரு. விஜய் மிஞ்சிருவாரு. ஆக்டர் பயங்கரமா இருக்கிறாரு. ஆமா, பயங்கரமா actor இருக்கு. போல இருக்கு. சோசியல் மீடியாவை அவங்க நம்புறாங்க. அதுவும் நடிப்பை அவர்கள் நம்புகிறார்கள். ம். சரி, ஓகே. இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அந்த பெரிய நடிகருக்கு வந்தனம் செய்யணுமா இல்லையா? மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? எப்படி கொடுப்பாங்க? எப்படி கொடுப்பாங்க? நான் என்ன செய்யலாம்? கூட்டணியில இருக்கிறீங்க. ம். குறைஞ்சபட்சம் இந்த பிரச்சனைக்காக ராகுல் காந்தி அடி வாங்கியிருக்கிறாரு. நீங்க தான் வந்து செல்ஃபி கிளிப்பெல்லாம் எடுத்து நீங்க அந்த போட்டீங்க. மாணவர்களுக்கு கூட ஆதரவு தெளிக்கணும். மாணவர்களை விட்டுருங்க, அவரை விட்டுருங்க. பாதிக்கப்பட்ட பிஜேபியை விட்டுருங்க. ஆமா ராகுல் காந்திக்காச்சுன்னா குரல் கொடுத்துருக்கலாம்ல. ஆமா ஒரு நீங்க ஒரு இளவரசர் இன்னொரு இளவரசருக்கு கொடுத்துருக்கலாம்ல. ஆமா. அப்போ இதுல எந்த அளவிற்கு இவர்கள் மொன்னையாக இருக்கிறார்கள், இந்த கூர்மையாக செயல்பட வேண்டிய இடத்தில் ரொம்ப என்ன சொல்றதுன்னா வேகா இருக்காங்க. ஒரு கூட்டணி அறத்துக்காக கூட இந்த ராகுல் காந்தியினுடைய மேல் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலை கண்டித்து இவர்கள் எதிர்வினையாற்றவில்லை. விஜய் நேரம் வீடியோ போட்டிருக்கணும்ல, ஆமா, அறிக்கை விட்டுருக்கணும்ல, விடலையே, எதுவுமே விடலையே. ஜனநாயகன் படம் அடுத்து என்ன செய்யணும்? ஜனநாயகன் தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க தான் அவருடைய ப்ரொடியூசருக்கே பெரிய அவார்டை கொடுத்து வச்சிட்டீங்களே. ஆமா. தமிழ்நாட்டின் டெல்லி பிரதிநிதி, உலகத்திலேயே இப்படி அந்நிய மாநிலத்தை சேர்ந்த ஒருவர், தமிழ் தெரியாதவர் வேறொரு நபரை கொண்டு போய் தமிழனின் அடையாளமா கொண்டு போய் விட்டதெல்லாம் இதை விட தமிழர்களை அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜனநாயகன் படம் செஞ்ச ஒரு மிகப்பெரிய சாதனை. அந்த படம் வந்து இனிமேல் எதை செய்ய போதோ இல்லையோ, தமிழர்களுக்கு ஒரு தமிழர் இல்லாத பிரதிநிதியை கொண்டு கொடுத்துச்சு. ஓகே, சரிங்களா? அதுக்கு காரணமும் மூல காரணம் நீங்க தான். ஓகே. இப்படி இருந்துகிட்டு இன்னைக்கு நீங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்திக்கு கூட ஆதரவு தெரிவிக்க முடியலன்னா நீங்க எந்த விதமான அரசியலை நடத்துறீங்க? இதுவே திமுக கூட்டணியில காங்கிரஸ் நேரம் இருந்திருந்தா இந்த சம்பவத்துக்கு என்ன மாதிரி சம்பவம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கும்? அதெல்லாம் நேரம் அறிக்கைகள் பறந்திருக்கும். மேடையை போட்டு ஸ்டாலின் இந்த தமிழ்நாட்டை பக்கம் நீங்க வந்து ஒருபோதும் என் தம்பி ஸ்டாலின் சகோதரர், என் உடன்பிறவா சகோதரர் ஸ்டாலின் இது ராகுல் மீது கை வைத்ததை நாங்கள் ஒருபோதும் ஏத்துக்கிட முடியாது. சோசியல் மீடியால தெரிக்க விட்டுருப்பாங்க. சாதிய மறியல் பயங்கரமா நடந்திருக்கும். நான் என்ன சொல்றேன், இந்த படபடன்னு கீழே இறங்கி வர்றது, அதுக்கு பாட்சா பாருன்னு பாட்டு போட்டு விடுறது, ரீல்ஸ் போடுறது, இது அல்ல அரசியல். அதாவது கேள்விகள் கேட்கும் போது பதில் சொல்லாம அடுத்த நாள் போய் ப்ரிப்பேர் பண்ணி பொழுதன்னைக்கு உட்கார்ந்து விடிய விடிய உட்கார்ந்து ரிகர்சல் பார்த்து காலையில வந்து நின்று ஆக்ஷன் பண்றதல்ல அரசியல். ஒண்ணுக்கு ரியாக்ஷன் பண்றதா அரசியல். சூடு சொரணா இருந்தது. நான் என்ன சொன்னேன், ஆக்ஷன் ரியாக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கங்க. ரியாக்ஷன்னா என்னன்னா, ஒரு எறும்பை நசுக்கினால் கூட அதுக்கு ஒரு சூடு சொருத்தம் உண்டு, திருப்பி கடிக்குங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு அது பார்க்காது. பாத்துக்கங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, அந்த எறும்பை ஈஸியா நசிக்கிற முடியும். அதுக்கு ஒரு தன்னுணர்வு இருக்கு. என்னை நசுக்குன, என்னை அடிக்கிறேன், நான் உன்னை திருப்பி கடிக்கிறேன். அந்த எறும்புக்கு இருக்கிற சூடு சுரணை கூட நாம இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியலுக்கும் அந்த அரசியல் ஆள்பவர்களுக்கும் இந்த ஆட்சியாளர்களுக்கு இல்லைங்கிறத நாம பார்க்க முடியுது. அவங்க வந்து அடக்க முடிகிற இடத்தில் தங்களுடைய ஆதிக்கத்தை காட்டுறாரு. திருவள்ளுவர் பாடம் கத்துக்காங்க. நான் வந்து விஜய்க்கே சொல்றேன், செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான் அல்லிடத்து காக்கின்யன் காவாக்காலியன். திருவள்ளுவர் இந்த அதிகாரம் செல்லுபடி ஆகிற இடத்துல நீங்க வந்து கோபத்தையும் அதிகாரத்தையும் காக்கணும். செல்லுபடி ஆகாத இடத்துல போய் உங்க கோபத்தை அதிகாரத்தை காட்டிப்பாரு. ஒருத்தர் இருக்கிறாரு, மனைவி மேல கோபத்தை காட்டினா அந்த அம்மா திருப்பி காட்டாது. அப்படிங்கிறோம். நீங்க திருப்பி ரெண்டாவது ஏதாவது காட்டினீங்கன்னா அந்த அம்மா அடங்கி போயிடும். பசங்க கிட்ட காட்டினீங்கன்னா பசங்க அடங்கி போயிடுவாங்க. உயர் அதிகாரத்தை காட்டுவாங்க, மேனேஜர் உங்களுடைய அதிகாரத்தை காட்ட முடியாது. அப்போ கோபம் செல்லுபடி இல்லை, அதிகாரம் செல்லுபடி ஆகிற வீடு இல்லைன்னா தனக்கு கீழே இருக்கிறது.
நீங்க இந்த ஏட்டையாக்கள் ரோட்ல வர்றவனை பிடிச்சி ஏறுவாங்க. மேலதிகாரிட்ட ஐயா சொல்லுங்கப்பா. பார்த்திருக்கீங்களா? பார்த்துருங்க. இது அதிகாரத்தின் இந்த அதிகாரத்தின் மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும். நாங்கள் ஒரு அணில் போல் உங்களுக்கு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். கூழ கும்பிடு. அம்மா. இப்போ இது செல்லுபடி ஆகிற இடத்தில் நீங்கள் வந்து காட்டுகிற கோபம் இது. நடிப்பு. அது கோபம் கூட கிடையாது. செல்லுபடி ஆகாத இடம் மோடியின் இடம். மோடியா தான் செய்யறாரு. ட்ரம்ப் எவ்வளவு அசிங்கப்படுத்துறாரு. ஆமா. இதை விட இந்திய நாட்டை அசிங்கப்படுத்துறதுக்கு உலகத்துல முடியுமா? கைய காலெல்லாம் கட்டி நம்மளுடைய சட்டவிரோத குடியேறிகள் நம்ம நாட்டுக்காரங்களை அனுப்பி வைக்கிறாங்க. கொலம்பியாங்கிற ஒரு சின்ன நாடுங்க. அங்க ஃபிளைட்ல கொண்டு திருப்பி அனுப்புறாங்க. ஃபிளைட் இறங்கிறதுக்கு அனுமதியே கிடையாது. திருப்பி அனுப்புங்கிறான். எப்படி கிளம்பு, நான் அனுமதிக்க மாட்டேன். பக்கத்து நாடு தான். அவன் சட்டவிரோத குடியேறி தான். அவன் வீட்டுல தானே வேலை பார்த்தான் அவளாலும். அப்போ வேலை செய்யும் போதெல்லாம் நினைச்சது இன்னைக்கு உனக்கு வந்து நான் வந்து குடியேற்ற ஆகாதவன் ஆயிட்டேன் அப்படின்னு அவன் கேட்கறான். இங்க சட்டவிரோத குடியேறி அப்படிதான் செய்வாங்கன்னு அண்ணாமலை சொல்றாப்புல. அப்போ அடி வாங்கும் போது கூட எவ்வளவு திமிராட அடி வாங்குறான் பத்திலா. இதுதான் தேசபக்தி. இதை விட கேவலமாக நம்ம நாட்டை யாரும் கேவலப்படுத்த முடியாது. ஆனால் இவர்கள் தான் நமக்கு தேசபக்தியை சொல்லி கொடுப்பாங்க. எதுக்கு சொல்றேன்னா, மோடி அங்கே தன்னுடைய அதிகாரத்தை காட்ட மாட்டார். டேரிஃபா சாஷ்டாங்கா அதை சத்தம் இல்லாமல் வாங்கிடுவாரு. ஆமா. அடுத்து வர்த்தக ஒப்பந்தமா, இதோ கையெழுத்து எத்தனை வேண்டும், ஆட்டோகிராஃப் எத்தனை வேண்டும் போட்டு தர்றேன். இன்னைக்கு விவசாயிகள் வந்து நிக்கிறாங்களே டெல்லியில. எதுக்கு நிக்கிறாங்க? விவசாய ஒப்பந்தங்கள், வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு எதிராக வந்து நிக்கிறாங்க. வெறுமனே மாணவர்கள் மட்டும் இல்ல, நீங்க அந்த விவகாரத்தையும் பார்க்கணும். மாணவர்கள் மட்டும் டெல்லியில முற்றுகையிடவில்லை. மோடி அரசாங்கத்தை எதிர்த்து விவசாயிகளும் நேற்று முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு எதிராக முற்றுகிட்டு இருக்காங்க. எதுக்காக சொல்றேன்னா, வர்த்தக ஒப்பந்தத்துல ஒரு எந்த கேள்வியுமே கேட்காம கையெழுத்து போட்டு வந்துட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு மினியேச்சர் தான் விஜய். தங்களுடைய அதிகாரம் செல்லுபடியாகிற இடத்தில் அதிகாரத்தை காட்டுவது, செல்லுபடி ஆகாத இடத்தில் அடங்கி போவது அப்படிங்கிறது தான் ஒரு பாலிசி. சரிங்க சார். இப்போ வந்து இந்த போராட்டம் எந்த அளவுக்கு வீரியம் அடையுது, மாணவருடைய கோரிக்கை எந்த அளவுக்கு வந்து இதுல வந்து அவங்க வந்து வெற்றி அடைய போறாங்க, தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவாரா மாட்டாரா அப்படின்றதெல்லாம் பொறுத்து பார்க்கலாம். இன்னைக்கு மெசேஜ் வந்து ரொம்ப நறுக்குன்னு ரொம்ப நல்லா இருந்தது. முடிச்சுப்போம். நாளைக்கு வந்து என்ன விஷயம்னு சொல்லிட்டு பார்ப்போம். நன்றி வணக்கம்.